ஓம் நம பார்வதி பதையர் மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. அடியவர் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இன்று நாம் ஆண்டாள் நாச்சியாரால் பாடப்பெற்ற திருப்பாவையின் 26வது பாடலை பாடி விளக்கம் பெற இருக்கிறோம். நன்றி. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். மேலையாசை வனகள் வேண்டுவன கேட்டியேல், மேலையாசை வனகள் வேண்டுவன கேட்டியேல். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே, பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே. போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உளையனவே, பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே. போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உளையனவே. சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே. கோல விளக்கே கொடியே விதானமே, கோல விளக்கே கொடியே விதானமே. ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய், கோல விளக்கே கொடியே விதானமே. ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையாசை வனகள் வேண்டுவன கேட்டியேல். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே. போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே. சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே. கோலவிளக்கே கொடியே விதானமே. ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். இதனுடைய பொருள் விளக்கம். பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே, நீலக்கல் நிறத்தவனே, பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே, பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்சசன்னியத்தை போன்றதுமான பலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் குடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும். பாஞ்சசன்னியம் என்னும் சங்கை திருமால் ஏந்தியிருக்கிறார். இந்த சங்கினுடைய கதையை நான் இப்பொழுது கூறுகிறேன். பஞ்சசன் என்ற அசுரன் சாந்தீபன் என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான். கிருஷ்ணர் அவர்களிடம் மாணவராகச் சேர்ந்தார். குருதட்சணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழி வாங்க வேண்டும் என சாந்திமணி முனிவர் கிருஷ்ண பகவானுக்கு ஆணையிட்டார். கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார். அசுர சங்கு என்பதால் தான் குருஷேத்திர களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொலி கேட்டு எதிரி படைகள் நடுங்கின. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஓம் நம பார்வதி பதையர் மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கு விரைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.